அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சத்து மாவு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் சத்து மாவு, தேவையான அளவுக்கு தோசை மாவு, ஒரு முட்டை, வெல்லம். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மாவில் வெல்லம் இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறதே நல்லது தான். இப்போது இதை நம்ம கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு மட்டும் சத்து மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் இடிக்கிற கல் இருந்துச்சு அப்படின்னா அது மூலிமா நீங்கள் இடித்து கூட எடுத்துக்கலாம். ஈஸியாக இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம சும்மா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இடிச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையில் நம்ம வெறும் வெள்ளைக்கருவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போது வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதில் நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சக்கருவை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம், ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாகு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மாவை சேர்த்துடலாம். இட்லி மாவை சேர்த்துட்டு அது கூட நம்ம வெள்ளைக்கருவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அந்த சத்து மாவையும் சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு சத்து மாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த சத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ நான் தோசையை ஊற்றுறேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும் பொழுது அவங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. சத்து மாவு கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அதை ஒமிட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசை கூட சேர்த்து கொடுக்கும்போது அவங்க இதை கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அதிக அளவில் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி உணவாகவும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு நீங்கள் பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.